கலையே சுந்தராகாரம் சதைக்க பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்க வந்தார். நான் இப்போ ஜெகதாம்பாள்கன்ல இருந்தேன். நீங்கள் வந்து 12:20 தான் வருவேல் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன பிளானட் பிளேஸ் த ரோல். 12:05 வந்துட்டார். வந்தவர் காரை லாக் பண்ணிட்டு உள்ளே வர்றார். வந்தவர் ஐயோ ஃபைலை விட்டுட்டேன்னா மறுபடியும் போகிறார், திறக்கிறார், ஃபைல் எடுத்துன்னு வர்றார். ஃபைல் எடுத்துன்னு நான் வீட்டில் இருக்கேன். சார் மணி என்னென்ன 12:20. சார் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டேன், 12:20 தான் வருவேன்னு. நான் அங்கே வந்து கூட ஃபைல் கார்குள்ளே வச்ச தொட்டு மறுபடியும் போய் திறந்து எடுத்துன்னு வந்தேன். 12:20 கரெக்டு, ப்ரிடிக்ஷன் அபாரம்னு கற்றுண்டார். மறுநாளும் கற்றுண்டார். 3ஆம் நாள் கேட்குற எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு சொல்ல முடியுமா? இருங்க நீங்கள் கேள்வி கேட்க நானே சொல்கிறேன். நார்மலாக ப்ளூ இங்கில் எழுதுறது ரெட் இங்கில் எழுதுறோம். ரெட் இங்க்ன்றது சிகப்பு இண்டிகேஷன், செவ்வாய். எழுதிட்டு 3 கேள்வி கேட்க போகிறேன். எழுதுங்க சொல்லுங்கள் சார். இன்றைக்கி ஒருத்தர் போய் பார்க்க போகிறோம், எப்படி இருக்கும் மீட்டிங்கு? அப்படி கேட்டால் எப்படி சார் சொல்கிறது? கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். என் நண்பர் போக போகிறார். சரி சரி, உங்கள் நண்பர்னா தொட்டு மணி இப்போது 12:20 வச்சா பார்த்தோமா? 3:45 மணிக்கு உங்கள் நண்பர் போய் பார்க்கணுன்னு வச்சாலும் பார்க்க முடியாது. இப்போ அது யாரும் சொல்லுங்களா சார்? அவர் ஒரு மந்திரிப்பா அப்படின்னாரு. ஆஹா சரி. நான் என்ன பண்ணேன், செவ்வாயாக இருக்க தொட்டு கனெக்டட் டு ஹவுசிங் போர்டா, ஹவுசிங் மினிஸ்ட்ரியில் இருக்காரா அப்படின்னா, அதெல்லாம் நீ சொல்லணுன்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், 3த்துக்கு ஏது கொடுத்துன்னு கையெழுத்து போட்டு கொடுனார். சரி, முதல்ல வந்து மார்ஸ் கனெக்ஷன் இருக்க தொட்டு செவ்வாய் பூமிக்காரன்னு சொல்கிற மாதிரி ஹவுசிங் போர்டு சம்மந்தமாக ஏதாவது பில்டிங்கை பற்றி மார்ஸ் போலீஸு கோர்ட்டு கேஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். மார்ஸ்னா என்ன, முணுமுணுக்கிறம்பான், வயலண்ட்டாக இருப்பான், கொடூரமான பேச்சு இருக்கும், அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். ஓகே, ஈவன் இஃப் அவர் ஆனரபிள் மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு see சீஃப் மினிஸ்டர், he will see at 6:01 PM, not before that. 6:01 PM. Number 2, his portfolio will not go. He will continue as a minister. 3, the word from the chief minister will be rude and bold, whatever is mass authoritative. ஆமாம், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். யூ ஓன்ட் பிலீவ் 5:55 ஒரு வாட்ச் அண்ட் செக்யூரிட்டி சொல்கிறார், மேடம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட், கம் அண்ட் மீட் அப்படின்றாங்க. கிட்டே இவர் போகிற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சைன் தான் பேசுகிறாங்க. ஐ வாண்ட் டு see திஸ் ஃபைல் டுமாரோ, கொண்டாந்து கொடுத்துரு. கொடுக்குறார். உடனே சாயங்காலம் ஃபோன் பண்ணுறார். யார்? என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு. யாருப்பா அந்த அஸ்ட்ராலஜர்? எக்ஸாக்டாக என்ன சொல்லி எழுதி கொடுத்துருக்காரோ அதான் நடந்தது. அசந்துட்டு நான் 3:45 மணிலாம் ட்ரை பண்ணுறேன். 6:01 அந்த அம்மா கிளம்பச்சு தான் போய் பார்க்க முடியுது. அவரை பார்க்கணும். நான் அப்போ தான் 9:45 மணி ராத்திரி சாப்பிடலாம் வைக்கிறேன் டின்னர். ஃபோன் பண்ணுறேன், சார் நானும் மந்திரியும் வரோம், ரெடியாக இருங்கோ, புது கார் வந்திருக்கு, வரோம், அவங்களாச்சும் போகணும். சார் நான் வரல, தப்பாத்தையும் இப்போ தான் சாப்பிட போகிறேன். நான் உங்களை வந்து பார்த்தேன்னு வச்சுங்களேன், திரும்பி நான் நைட்டு தனியாக வரணும், நான் கன்வென்ஸ் நானே பார்த்துடுறேன். போனேன். ஓரேரி அவர் படித்த மினிஸ்டரத்தோடு ஓரேரி அஸ்ட்ராலஜியும் அந்த டேபிள் ஹவுஸும் போனேன். எல்லோரும் அனுப்பிச்சிட்டார். என்னை கூப்பிட்டார். ஏன் வந்து நீங்கள் எப்படி இதை சொன்னீங்க? இதே தான் நடந்தது எக்ஸாக்ட். நானும் 3:45 ட்ரை பண்ண பார்க்க முடியலையா? ஆனால் புரு நாங்கள் அப்படியே போயாச்சு. ஜூன் 6 அப்போ நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இவங்க வெளியில் போயிட்டாங்க. வந்த பிறகு இவர் நினச்சா நம்மளுக்கு மினிஸ்டர்ஷிப் போயிடுமோ அப்படி இப்படின்னு. ஆனால் கண்டினியூ எடுத்து அடிஷ்னல் சார்ஜும் கொடுத்துட்டாங்க. அந்த மினிஸ்டர்
நான் கோயம்புத்தூர் கிளாஸ் போச்சேன் ஞாபகம் வச்சுட்டு 4 years லேட்டர் திடீர்னு ஸ்டேஷனை பார்த்து ஹரிகரன் கூப்பிட்டு எனக்கு அப்போ தான் ஆச்சரியம். அஸ்ட்ராலஜிக்கு சாதாரணமாக அஸ்ட்ராலஜி ஃபோட்டோகிராஃபருக்கும் எங்கேயுமே வேல்யூ உண்டு. இந்த மினிஸ்டர் இருந்தாலும் அஸ்ட்ராலஜரும் விட்டுருவாங்க, ஃபோட்டோகிராஃபரும் உள்ளே விட்டுருவாங்க. நம்மளை அவரே வந்து பார்த்து விஷ் பண்ணிவிட்டு நீ சொன்ன ப்ரொடிஷனுக்கு தேங்க்ஸ், எங்கே போகிறீங்கன்னு. நான் வந்து கோயம்புத்தூர் கிளாஸுக்குன்னு அவர் முன்னாடி போய் ஏறின்ட்டார். இது ஒரு இன்ஸ்டன்ஸ். அப்பா எப்படி சொன்னார்னா, அப்பா வந்து 1970 ஜூன் ஸ்ரீலங்கா போனார். அப்போ வந்து சிலோன் தான் பேர். சென்னையிலேருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டோ ஏர் இண்டியா ஃப்ளைட்டோ போகும். அங்கே 1:15 மணிக்கு போனோம், மத்தியானம் 1:15 PM. அப்பாவுக்கு போனோன்னா லேக் புக் ஹவுஸ் கும்பல் வந்து ஒரு 150 மெம்பர்ஸ் வருது, ப்ரெஸ் மீட் மாதிரி. அப்போ என்ன பண்ணார், சார் ஃப்ளைட்டை வரலான்றாங்க, எப்போ ஃப்ளைட்டு வரும்? தென் ஃபாதர் செட் 4:29 30 seconds PM-னர். 4:15 PM நோ சிக்னல். 4:25 they can see this flight on the sky. வானத்தில் பறந்து வரதை பார்த்தாங்க. இவங்க நிற்கிற 150 பேருக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டு நிற்குது 4:29:30 எக்ஸாக்ட் டைம். அப்போது நம்மள மாதிரி ஒரு 2 மாதிரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நல்லா படிக்கிற பண்ண டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் 2 அண்ணன் தம்பி வந்திருந்தாங்க. தம்பிக்காரக்காரன் எல்லாம் ரத்தம். when you will die அப்படின்னு கேட்டான். நெக்ஸ்ட் டே ஆஃப் யுவர் டெத்துன்ட்டர். நீ எப்போ செத்து போன்னு கேட்டதுக்கு, நீ தவறு பண்ண மறுநாள் நான் தவறு போடுனேன். இந்த 2 பிரதர்ஸும் அண்ணங்காரன் ஏன்ப்பா அப்படி சொன்னாங்க. தம்பி சொல்லிட்டு கேட்டதுக்கு சொல்லிட்டார்ல, 28th 29th மார்னிங் ஸ்ரீலங்காவில் ரோடு ஆக்சிடென்ட் தவறி போயிட்டோம். யார் இந்த கேள்வி கேட்டோம். அப்பா வந்து 29th மார்ச் ஏர்லி மார்னிங் ஆஃப் 2 AM தவறி போயிட்டார். எதுக்கு சொல்கிறாராம், அவர் பக்கா ப்ரொடிக்ஷன் கொடுத்தார். கடைசியில் டைரியில் ஏறிச்சா 22nd மார்ச் ஆனர் அப்படின்னு எழுதியிருந்தார். 22nd மார்ச் ஆனர். ஆமாம். 1st மார்ச் இன்னொன்று சொல்லணும், 24th பிப்ரவரி ஜெயம் கோண்டான் ஆல் இண்டியா ரேடியோ லீலா மேடம் வந்து தூர்தர்ஷன் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஒண்டர்ஃபுல் சிஸ்டம், ஒய் நாட் கிவ் ப்ரோக்ராம். ஃபாதர் சொன்ன இதுதான் லாஸ்ட் மீட்டிங் அப்படின்ட்டு. என்ன சார் இப்படி சொல்லிடலாம்? இல்லை, இதுதான் லாஸ்ட் மீட்டிங், இனிமேல் பார்க்க மாட்டோம். நான் வந்து டுமாரோ ஐம் கோயிங் டு கட்டாக், ஒரிசா 1st மார்ச் கோயிங் டு கல்கட்டா, இப்படி ப்ரோக்ராம். சரி போயிட்டார். ஸோ 20 ஆனால் நெக்ஸ்ட் டே நீ என்னை பார்க்க மாட்டேன்னு அதுவும் சொல்லிட்டார். 24th he left Chennai, he reached Cuttack 25 evening meeting, 25, 26, 27. அப்போ வந்து PS சாஸ்திரின்னு ஒருத்தருக்கு சொல்லியிருக்கார், ஸ்டார் மாடிப்படி ஏறி போச்சார், இதான் லாஸ்ட் விசிட், யார் யார் ஃபோட்டோ எடுத்து பார்த்துங்கோ, யார் யார் என்கிட்ட கையெழுத்து வாங்கணுமோ எல்லாம் கேட்டுங்கோ அப்படி இப்படின்ட்டு. என்ன இப்படி சொல்கிறார் குருஜின்ட்டு போனார். ஸோ 25, 26, 27 கிளாஸ் நடந்துக்கு. 3 டேஸுமே அவருக்கு சொப்பனத்தில் பிள்ளையார் அப்பா சரஸ்வதி மாறி மாறி வருது. அவர் வந்து கேட்டிருக்காரு, என்ன இந்த மாதிரி வருதுன்னு. அதான் சொன்னேனே, இதான் லாஸ்ட். அப்புறம் நான் சொன்னேன், யூ ஆர் கோயிங் டு விசிட் காஞ்சிபுரம், யூ ஆர் கோயிங் டு மீட் இஸ் ஹோலினஸ் சீனியர் குருஜி மகாசுவாமிகள். ஈவினிங் யூ வில் கம் டு மை ஹவுஸ், தட் டைம் ஐ won't be available in this world. April 14. ஓ, இதெல்லாம் ஏப்ரல் 14th நடக்கும்னு சொல்லி அப்படின்னு அட்வான்ஸாக மார்ச்லேயே சொல்லிட்டேன். February 27 சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். அது என்ன எடுத்து மார்ச்சில் தவறி போட்டான் பேப்பரில் வந்தோன்னே, அவர் வந்து April 14th சென்னைக்கு வந்துட்டார், கஞ்சிபுரம் போயிட்டார். ஈவினிங் சைதாப்பேட் எங்களை வந்து பார்த்துட்டு, அப்பா சொன்னேன், ஃபோட்டோ பார்த்துட்டு அண்ணில் ஜலம் அழுதுட்டார். எவ்வளோ சின்சியர், ட்ரூ அஸ்ட்ராலஜரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆளுங்கிரகங்கள், எல்லாமே ரூலிங் பிளானட்ஸ் வச்சுன்னு சொன்னது. இப்போது உங்கள் அப்பா பற்றி இவ்வளோ சொல்கிறீர்கள், கொஞ்சம் அவருடைய வேறு ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டெல்லார் ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண வந்து பாரதிய வித்யா பவன் முதல்ல கிளாஸ் எடுக்க போனேன் 1961.
டாக்டர் கேஎம் முன்ஷி அவர் தான் இருந்தார். பாரதிய வித்யா பவன்ல எடுத்திருக்கார். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் ஒரு ரூல் ஒன்று இருந்ததாமே பாரதிய வித்யா பவன்ல வந்து அஸ்ட்ராலஜிக்கு ஒண்டி கிளாஸஸ் கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. அது வந்து அந்த ரூல் பிரேக் பண்ணதே வந்து கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அப்பா என்ன பண்ணாருன்னா கே முன்ஷி சாரை பார்க்க போயிட்டு இந்த மாதிரி சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன், அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஒரு கான்டெக்ட், கே முன்ஷி அப்படிங்கிறவர் ஒரு ரொம்ப ஃபேமஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்த ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிகர். ஹி வாஸ் ஆல்சோ அ லாயர். ஹி வாஸ் ஃப்ரம் ஐ திங்க் குஜராத். வாஸ் அ லாயர் அண்ட் ஆல்சோ வெரி ப்ராமினென்ட் இன் லிட்ரேச்சர். அந்த பாரதிய வித்யா பவனில் ஃபவுண்டர் ஆஃப் பாரதிய வித்யா பவன். பாரதிய வித்யா பவனில் அஸ்ட்ராலஜி இஸ் சயின்ஸ்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது அப்பா தான். அப்பா சொன்னால் நான் ஃப்ரீயாக நடத்துகிறேன். நான் FREE ஃப்ரீயாக நடத்தினா யாரும் வர மாட்டான், அந்த 6 எடுத்துரு ஃபீ அதுக்கு ஐ வில் கீப் ரிஜிஸ்டர் அப்படின்னு அந்த காலத்தில் 1080 ரூபா கொடுத்தாரு. ஓ, டெல்லியில். ஈ ஒன்லி இன்ட்ரடியூஸ் அஸ்ட்ராலஜி இன்டு பாரதிய வித்யா பவன், டெல்லி, பாம்பே, சென்னை, கல்கட்டா. 45 minutes beginners, 45 minutes advance. Okay. Regular classes on all IG, Major General, leading personality will attend the classes. One day, on Sunday, Mrs. Leelavadi Munshi came, corridor வந்துட்டு நான் உள்ள கிளாஸ் நடக்குது, உள்ள வந்தாச்சு. Just she peeped into the room, sat on the last bench. There are 150 students. And then Krishnamurti said, Krishnamurti Padedi, he said, correct, it is true, it is best. Want a test? No, I want a test. Yes, of course. Then she said, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ப்ளூ இங்கில் எழுதுவோம், ஆடிட்டர் க்ரீன் இங்கில் எழுதுவோம், போலீஸ் வந்து ரெட் இங்கில் எழுதி தானே பழக்கம். ஷீ ரோட் இன் டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கெட்ச் பென். அந்த காலத்தில் அவன் வர வச்சுருக்கோம். ஓகே, so you want to know the color what you have written. Okay, just fold 3 paper, just pass one by one with give me a number 1 and 249. Okay, father said, she said number 9. Kindly pass on. She gave the cheat to the person said, kindly open. Sir, it is green number. Father said, is it green? Yes. Okay, keep it. அதாவது அவர் வந்து அந்த நம்பர் சொல்லி சிட் பாஸ் ஆன் பண்ண உடனே நம்பர் கேட்ட உடனே உங்க ஃபாதர் வந்து கிரீன்னு சொல்லிட்டார். கரெக்ட். அடுத்தது மேடம் நெக்ஸ்ட் another cheat. Give me a number 5. Red color. That is Mars. Finally another one number 2 on top, Venus. So violet. So green, ரெட், வயலட் கலர். என்னாச்சு, சண்டே 6 மணிக்கு அவருக்கு கார்டனர் இருந்தார், அங்கே கூப்பிட்டு அப்பா சைஸுக்கு ரோஸ் மாலை கார்லண்ட் வாங்கி வந்து போடணும்னு போய் பிராட் த கார்லண்ட் அண்ட் அப்பாவுக்கு போட்டாங்க. தி பெஸ்ட் சிஸ்டம்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து அப்பா கண்டினியூ இருந்தார். ஆஃப்டர் ஃபாதர்ஸ் டிமைஸ் அதர் பீப்புளை கம் தான். நான் வந்து பாம்பே புக்ஸ்னு ஒன்று இருந்தது, அவளோட 125 இயரும் பாரதிய வித்யா பவன் ஜாயின் டுகெதர் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அது வந்து 125th இயர்ன்ட்டு ஒரு 5 பேர் கூப்பிட்டேன். அதில் நானும் மிஸ்ஸஸும் போகணும். ஸ்ரீவித்யா அறிகிறேன், மைசெல்ஃப் அறிகிறேன். அப்போ இதே மாதிரி தான். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் எதுவும் ஏது வச்சு பண்ணுறதில்ல, டக்கு டக்குன்னு சொல்கிறது. டிமானிட்டேஷன் ஏன் அந்த மாதிரி நடந்தது, அது வந்து அப்பா என்ன சொல்லியிருக்கா, சைல்டு பர்த்துக்கு கேது செவ்வாய்னா அபார்ஷன், அபார்டிவ் பிளானட். அப்போ இருக்குத கலைக்கணும், கெடுக்கணும் அப்படின்னுச்சு ஏதாவது ஒரு கிரகம் ஒன்று முடியும். எப்பப்போ செவ்வாய் நட்சத்திரம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரியம் நடக்கும். டெல்லியில ஒரு ஃபர்ஸ்ட் வந்து டிமானிட்டேஷன் ஆயிடுது. அடுத்த செவ்வாய் நட்சத்திரத்தில் 2020 கோவிட் வந்தது. எவ்வரி மார்ஸ் நட்சத்திரத்தில் இம்பாக்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ரோலிங் பிளானட்ஸ் சொல்ல முடியும். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு மினிஸ்டர் சொன்னேன்னு அவர்கிட்ட தான் எழுதி கொடுத்தேன். எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு மழை வரும்
ஓகே மழையை பற்றி சொல்கிறது ஆஸ்ட்ரோமெட்ராலஜின்னு பேர். ஓகே ஃபோர்காஸ்ட் ஆஃப் தி வெதர். ம் நான் வந்து வித் தி ஹெல்ப் ஆஃப் ரோலிங் பிளானட்ஸ் எல்லாமே சொல்ல முடியும், கொண்டு போடும். ம் அப்புறம் ஃபார்ச்சுனான்னு ஒரு மெத்தட் இருக்கு. ம் லக்னா ப்ளஸ் மூன் மைனஸ் சன், ம் அதான் ஃபார்முலா. இண்டு வெஸ்டர்ன் ஸ்டெல்லார் மாதிரி. ம் ஃபார்ச்சுனா வச்சு என்ன சாப் பண்ணலாம் அப்படின்னா, ம் உங்களுக்கு எப்போ ஃபார்ச்சுனேட் பீரியட் ம் அப்படின்னு. எதுக்கு சார் ஃபார்ச்சுனேட் பீரியட்? என்டர் இன்டு நியூ ஹவுஸ், கிராப் ரேஸா, இயர் போரிங். அதாவது நம்ம வந்து நல்ல முகூர்த்தம்னு சொல்லுவோம். முகூர்த்த நாள். இந்த முகூர்த்தக்கு ஃபார்ச்சுனா யூஸ் பண்ணுறோம். ம் டிபெண்ட்ஸ் அந்த கொஸ்டின். ம் ஃபார்ச்சுனா கண்டுபிடிச்சி அதை எப்படி பண்ணணுன்ற சொல்லிட்டேன். ம் அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு நான் சொன்னேன். இது அடிஷ்னல். ஓகே அதே மாதிரி டெஸ்டினின்னு சொல்கிறோம் இல்லையா, டெஸ்டினின்ற வார்த்தை வரைச்சா உங்ககிட்ட 1 கோடி இருக்கலாம், ஆனால் 60 லட்சம் ரூபாய்க்கு வீடை பார்க்குறோம். நீங்கள் என்ன சொல்லுவேன்? நான் வாங்கிடுவேன், என்கிட்ட 1 crore இருக்கு, 1 crore இருக்கு. ஆனால் அவர் சொன்ன ரூல் என்ன அப்படின்னா, 4ஆம் உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வக்கரமாக இருந்ததுன்னா ம் உன்னால் வாங்க முடியாது அப்படின்ட்டு. ம் நீங்கள் என்ன பண்ணுற சார்? 1 கோடி இருக்குது, 60 லட்சம் தானே வீடு, நான் வாங்குவேன், ஒரே செக்கு தானே, இப்படி சொல்லலாம். ஆனால் டெஸ்டினி உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இல்லை. ம் அடுத்த இன்சிடென்ட்ஸ் உங்ககிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது, ஆனால் 60 லட்சம் ரூபாய் வீடை பார்க்குறேன். ம் அப்போ 4ஆம் உபநட்சத்திரம் அதுவே நின்ற நட்சத்திரம் நேர்கதியாக இருக்குது, டைரக்டாக இருக்கு. டைரக்ட். இந்த 1000 ரூபாயை அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை வாங்குகிறோம். இது என்னுடைய இதிலே நடந்தது. ஓகே அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறச்ச நான் என்ன பண்ணேன், ம் இவ்வளோ வருஷம் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் 50 வருஷத்தில் வீடு எங்கே வாங்குவோம் ம் கேட்பாங்க இல்லையா. வீடு வாங்குவேன்னு சொல்லிட்டு ஆளுங்கிறவங்களை வச்சு இத்தனாம் தேதி வாங்க முடியும்னு சொல்லிட்டு எங்கே வாங்குன்னு சொல்லலையே அப்படின்னா, கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டாக ஊரை சுற்றி ஓட நிலம் தண்ணி இருக்குமா, பீச் ஓரமா, டைம் ஷேரா, வெறும் லேண்டா, வாங்காமல் அப்பாவோட சொத்துலேயே அனுபவிப்பேனா, மல்டி ஸ்டோரிடா, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா, அப்புறம் லிட்டிகேட்டட் ப்ராப்பர்ட்டியும் வாங்குவோம் தெரியுமா, இப்படியான்னு கேட்டோம். ஆமான்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஓகே பக்கத்தில் இருக்கிற நண்பருக்கு சொன்னேன், 4th சப்லாட் சந்திரன் உன் லேண்டை சுற்றி வாட்டர் இருக்கணும். நடந்த உண்மை, அவன் லேண்டை வாங்கிட்டான், சென்னை போஸ்ட் லொக்காலிட்டி. ஆனால் கட்டடம் கட்டணும்னு நினச்ச நோண்டினா போகுது, டிக் பண்ண போது அண்டர் தேர் இஸ் எ ரிவர். ஓஹோ ஏமாந்து வாங்கிட்டான். ஓஹோ அட்வான்ஸ் பண்ணதை ரிட்டர்ன் வாங்கிட்டான். ஓகே அவனும் கொடுத்துட்டான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் ஆளுங்கிறவங்கள வச்சு. ஓகே அதே மாதிரி ஒரு லக்னா நட்சத்திரம் ஜலராசியில் இருந்தால் மூடிடுத்து முடிஞ்சு போன காரியன்றோம். ம் அப்போ டெல்லியில் இருக்கச்ச ம் ஒரு நாள் காத்தால 6 மணிக்கு ஒருத்தன் வரான். ம் அங்கே யாரும் இல்லை தங்கியிருந்தார். அவர் சொல்கிறார், மாமா உங்களை பார்க்க வர்றாரு ஒருத்தர். அப்பா என்ன சொல்கிறார், டே 5000 ரூபாய் தொலைச்சிட்டான்டா, கிடைக்காதுன்னு சொல்லிடுறா, படிக்கட்டு ஏறி வரணுமா அப்படின்ட்டு. இந்த லக்ஷ்மி பாய் நகரில் டெல்லியில். சரி, இவர் என்ன பண்ண உட்காந்துருக்கார். அங்கேருந்து அவர் என் மாடி ஏறி வர்றார். ஐ வாண்ட் டு சீ பண்டிட்ஜி. எஸ் கமின்ற. உள்ளே வந்தோடனே கண்ணில் ஜலம் வந்துடுது வந்தவருக்கு. என்னடான்னா, ரூபாய் 5000 ரூபாய் அன்னைக்கு 1965 தொலைஞ்சிருது. அப்போ லக்னா சப்லன் எங்கே இருக்க, இன்றைக்கி எங்கே இருக்கான் சந்திரன் ஜலராசி, புனர்பூச நட்சத்திரம். எப்படி கிடைக்கும்? புளியை சமுதிர தண்ணியில் கரைச்ச மாதிரி கிடைக்காது இல்லையா. அதே லாஜிக் தான் அங்கே அப்பா சொல்லியிருக்கா. ஸோ உனக்கு வந்து கிடைக்காது, வேற ட்ரை பண்ணுன்ட்டு. ஸோ இந்த ஆளுங்கிறாங்கன்ற அவர் கண்டுபிடிச்சது ஸ்பைனல் கார்டு மாதிரி. எப்படி நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்கு ஸ்பைனல் கார்டு இம்பார்ட்டண்ட்டோ ஆளுங்கிறாங்க இம்பார்ட்டண்ட். இதோட சிக்னிஃபிகேட்டாக ஒன்று கண்டுபிடிச்சார், பாவ குறிகாட்டிகள். அது என்னத்துக்கு சார் அப்படின்னா, வேதிக் சிஸ்டத்தில் என்ன பண்ணுவான், கிரகம், சொந்த வீடு, நின்ற வீடு, இவ்வளோ வச்சு தான் பலன் சொல்லுவோம். அப்பா என்ன பண்ணார், அதை பற்றி இருந்தால் நடக்கலையே. 1 8 குடைவன்
6ல் இருந்தா 1 6 8 வியாதியில் அவஸ்தைப்படுவான்னு சொல்கிறான். ம் அப்பா என்ன பண்ணுறா, பாவாதிபதி அவருக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். கிரகத்தில் இருக்கிற கிரகம், பாவத்தில் இருக்கிற கிரகம் அதுக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். ம் ஸோ இதுக்கு தான் பவர்ஃபுல் ஜாஸ்தி. ம் ஓனரோட ம் ஆக்குப்பண்ட்டுக்கு பவர் ஜாஸ்தி இல்லையா, அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ம் அப்படி பார்க்கறச்ச 1 8 கூட 6ல் இருக்கான், வியாதி வருன்ற அது நின்ற நட்சத்திரம். அது ம் 1 8 கூட செவ்வாய்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்னம். ம் அதனுடைய நட்சத்திரமான மிருகஷிரா சித்திரை அவிட்டத்தில் வேற கிரகம் இருந்தால் அதுதான் பலன் சொல்றது. ம் ஸோ 1 6 8 பதில் 5 11 வரலாம் ம் ஒரு பக்கம். அது எதுக்கு குறிகாட்டிகள் சிக்னிஃபிகேட்டர் எடுக்கிறோன்னா, ஒரு காரியம் நடக்குமான்னு கேட்குறீங்கன்னா 4th கம்மிங் தசா புக்திலாம் இருக்கும். ம் அதில் எந்த தசை எந்த புக்தியில் காரியம் நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது தான் சிக்னிஃபிகேட்டர் கண்டுபிடிச்சேன். பாவ குறிகாட்டிகள் அப்படின்னு, அதுதான் முக்கியம். உங்க அப்பாவை வந்து அவர் பாம்பே எல்லாம் போகும்போது நிறையா பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் நிறையா பேர் வந்து கன்சல்ட் பண்ணார் அப்படின்னு படிச்சிருக்கோமே, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்பா பார்த்துருப்பார் இல்லைல்ல. எங்கிட்ட ஒரு வாட்டி தேவானந்த் ஓ அவர் வந்தார். ஓ நான் சொல்கிறது வந்து 85 ஆ ஒரு ப்ராஜெக்ட் ம் ஃபிலிம் அன்னைக்கு 2 கோடி ரூபாய் ம் கையெழுத்து போடணும். ம் கைண்ட்லி மீட் மீ. எப்போ சார்? 8:15 PM நான் அவைலபிளாக இருப்பேன். வாட்டர் ஷர்ட்டுன்ற போயிருந்தேன். பார்த்துட்டு சொன்னேன். அதாவது தேவானந்த் சாரே கேபிசிஸில் படிச்சிருக்கார். அப்படியே? ஓகே. அவருக்கு உங்க அப்பாவை ஏற்கனவே முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். ஓகே ஓகே. 64ன்னு வச்சுங்களேன், நான் 11 வயசு. ஓகே ஓகே. கரெக்டா? அதுதான் அப்பா நான் 16 வயசு இருக்குச்சா 616ன்ற மாதிரி 16 வயசு வச்சு எப்படி பிளானட்டரி பொசிஷன்ஸ் போடணும்னு கற்று கொடுத்துட்டேன் ஓகே அப்பா. ஓகே. அப்போ நான் சொன்னேன் விளையாட போனோன்ட்டு. அதோட போயிடுது. அதுக்கு பிறகு 70s மறுபடியும் படித்தேன். 72 தவறு போன பிறகு 1 week ஐ வாஸ் இன் பெட் ரிட்டன். ஸ்லிப்டு டிஸ்க்குன்னு December 27 to 29th December 82. 1 weekல 6 ரீடர் படித்தேன். டவுட்டெல்லாம் இருந்தது. ஓகே. அதுக்கும் மேலே 1986 நான் வந்து ஒரு புக் ஷாப் வச்சுருந்தேன், அரிமன் புக்ஸில். அதில் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜிலாம் இருக்குமோ இல்லையோ, ஏன் ஒய் நாட் வி பப்ளிஷ் இன் அஸ்ட்ராலஜின்னு ஒரு ஆசை. ஓகே. அஸ்ட்ராலஜியில் 4 கொடுத்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணணும், அப்ஜெக்டிவ் டைப். அதை 1986 எழுதினேன். ஓகே. அது வந்து நிறையா பேர் யூஸ் படுத்திருக்காங்க. ஓகே. இப்போது உதாரணத்துக்கு ப்ரெக்னன்சின்னா அந்த மந்தில் என்னென்ன பிளானட் இம்பேக்ட் இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ ஆமை ப்ரெக்னென்ட்டுன்னு கேட்டாக்க என்ன பண்ண முடியும்? அதை பற்றி நம்ம ஃபர்தராக ஆரோஸ்கோப் வச்சு தானே பார்க்கணும். அது மாதிரி சொல்லணும். ஓகே. அது டீட்டெயிலாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் நிறைய கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. 10 நிமிஷத்தில் சொல்லிட்டு முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உங்கள் அப்பாவோட வேறு ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு வேறு ஏதாவது ஃபேமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் இல்லாட்டி ஏதாவது ஃபேமஸ் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்க எப்படி வந்து அஸ்ட்ராலஜியில் கவரப்பட்டாங்க உங்கள் அப்பாவினால அப்படின்னு? அப்படி பார்த்து அப்பாவுக்கு டெல்லியில் நிறைய பேர் இருந்தால், ஜெகஜீவன் ராம், பாபுஜி, மொராஜி தேசாய், டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பான். ஈவன் இந்திரா காந்தி டூ. அப்பா வந்து லோடி ரோடில் இருந்தபோது நேராக வந்து பாப்பா. சம்டைம் அப்பாவே போவா, கூப்பிட்றான்ட்டு விஏபின்ட்டு போய் பார்த்துட்டு வருவாள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, குருஜி பண்டிட்ஜின்றது அவ்வளோ மரியாதை. ஓகே. அப்பாவுக்கு வந்து பகுகுனார், அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணோன்னா அப்பா பார்க்கணும் தொட்டு கார் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு இன்சிடென்ட்ஸ். அவன் செக்ரட்டரி நம்மனா ஜெகஜி ராம் கிட்ட செலக்டே கார் எஸ். அப்புறம் அம்பாசிடர் கார் எடுத்துன்னு போயிட்டார். பாபுஜி என்ன பண்ணியிருக்கார், எந்த கார் போச்சு? அம்பாசிடர். நோஸ் Panditji, you have to send my car. He used to come in my car instead of that ambassador car. So this car should reach before that car reaches. அந்த அம்பாசிடர் போய் அங்கே நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த கார் போய் நின்றுடுது. பாபுஜி இந்த இதில் தான் வரோன்னு சொல்லியிருக்கான், பண்டிட்ஜி ப்ளீஸ் கம் இன் திஸ் கார்.
அந்த அளவுக்கு குரு மேலே ஃபெய்த் அண்ட் பக்தி. நம்ம ஊரில் அவ்வளோ இன்னும் வரல. ஒன்றே ஒன்று ரொம்ப சொல்லணும்னா டெத்தை பற்றி சொல்லக்கூடாதும்பா ரூல் பிரகாரம். இஸ் ஓன் 40-year ஃப்ரெண்ட் இன் சென்னை சைதாபேட் கார்னிசர் கோத்தரில் இருந்தார். எம் புனிதவேலு முதலியார் புக்கில் எல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு 7 குழந்தைங்க, 2 பொண்ணு 7 ஆம்பளை பசங்க. எல்லாருக்குமே ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை. ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கார். இட் வாஸ் இன் தி 71 வென் வில் ஐ டை அப்படின்னு கேட்டிருக்கார். சாமி கிருஷ்ணமூர்த்தி சொல்லு அப்படி இப்படி கேஷுவலாக பேச வச்ச என்னத்துக்கு சொல்லணும். 8th January 1977 you will die on the road accident அப்படின்ட்டார். அவர் போயிட்டார். அப்புறம் அப்பா ஊருக்கு போயாச்சு. அதே மாதிரி அந்த டேட் பக்கத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் செஞ்சார். சொன்னவரை போயிட்டார் 72ல். இதெல்லாம் நடக்காதுன்ட்டு. பட் 76 நவம்பர் லாஸ்ட் 2 சன்ஸுக்கு மயிலாப்பூரில் கிளம்பிட்டு 1 week கேப், நவம்பர் டிசம்பர். தென் he prepared, registered legally this building belongs to this etc etc etc. He went in a car. Normally he used to go in a car. June 7th he went in jeep. ஓப்பனிங் தி கிலோஸ்காரன்னு ஒரு ஏஜென்சி நெய்வேலி போயிட்டு ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் வர்றார். நியர்பை கஞ்சோர தேட்டர் திண்டிவனம். ஹெட் கொலிஷன் வித் ஏ பஸ். ஜீப்பில் முன்னாடி உட்காந்துருக்கார். இவர் நார்மலாக அம்பாசிடர் பின்னாடி உட்கார டெஸ்டின் எப்படி ப்ளே பண்ணி பாருவார். இவர் முன்னாடி உட்காந்துருக்கார் டிரைவர் பார்த்துல ஜீப்பில். எக்ஸாக்ட் January 8, 1977 accident took place. He died on the road. 20 minutes, 1 hour கிட்டத்தட்ட யாரும் கவனிக்கல. ஆஃப்டர் 65 minutes someone saw that ஓகே இவரை பார்த்தாம இருக்குன்ட்டு பண்ணுறாரு. எல்லா பசங்களும் ரஷ் டு தட் பிளேஸ். ஸோ அந்த அபார ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. வேற ஏதாவது இன்னும் ஒரு ப்ரெடிக்ஷன் உங்கள் அப்பா அது ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? இன்னொன்று விளையாட்டு சொன்னால் அகைன் இதே தான் டெஸ்டினி பிளேஸ் த ரோல்னா, ஒருத்தனுக்கு அப்பாவோட கிங்ஸ்ல வேலை பண்ணியிருந்தோம் ஜூனியராக. அவர் வந்து எனக்கு எப்போ குழந்தை பிறக்கணும், அப்பா ப்ரெடிஷன் கொடுத்தா பொன் குழந்தை பிறக்கும். பிறந்துடுது. அடுத்த வருஷம் கேட்டால் சார் ஒய்ஃப் ஃபேமிலி பையன் பிறக்கணும், இல்லை பொன் குழந்தை பிறக்கும். பிறந்துடுது. 3வது ப்ரெடிஷன் கேட்டார். அப்போ 3வது ப்ரெடிஷன்லையும் அதே மாதிரி பொன் குழந்தை பிறந்துடுது. கடவுள் ரொம்ப சோதிச்சுட்டா 3ம் பொன் குழந்தை சார், துர்காலட்சுமி சரஸ்வதி பிறந்துடா விட்டுவிட, உனக்கு 2 ஆண் குழந்தை இருக்குண்டா போடான். சரின்னு எல்லாரும் மாதிரி ஒய்ஃப் என்ன பண்ணான், அவன் பேர் வந்து மதன கோபாலகிருஷ்ணன் பேர். பேருக்கு ஏற்ற மாதிரி பொண்டாட்டியே ஊருக்கு அனுப்பிச்சிட்டான் மாமியாரத்துக்கு. சார் மறுநாள் வந்து அப்பாட்ட சொன்னான், சார் ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன், அப்பா அம்மாவத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். மறுநாள் காத்தாலேருந்து யார் காஃபி போடுவா, டீ டிஃபன் லஞ்ச் இவன் தான் பண்ணும். ஸோ பண்ணிட்டு டெய்லி 10 minutes to 20 minutes லேட்டாக ஆஃபீஸுக்கு வந்தோம். அப்பா கூப்பிட்டு சொன்னார், மதன கோபாலகிருஷ்ணா உன்னுடைய ராசியில் டெஸ்டினியில் பொண்டாட்டியை அனுப்பிச்சிட்ட, இப்போ 6ஆம் பாவம், ஆனால் உனக்கு 2 ஆண் குழந்தை இருக்குடா, மாற்ற முடியாதான்ட்டார். அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15-20 days ஆச்சு. பார்த்தேன் டெய்லி லேட்டாக வர, ஆஃபீஸ் வேலையை விட்டு எடுத்துருவானோடனே சரி சார் நான் போய் ஒய்ஃபை கூட்டின்னு வரேன். போய் ஒய்ஃபை கூட்டின்னு வந்துட்டான். கூட்டின்னு வந்து ஒரு 4-5 வாரத்தில் மறுபடியும் ப்ரெக்னென்ட். நெக்ஸ்ட் டெலிவரி ட்வின்ஸ் பிறந்துடுது, 2 ஆண் குழந்தை. இப்போ நான் சொன்னானா இல்லையா உனக்கு 3 பொன் குழந்தைன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ ஆண்டவன் என்ன பண்ணுறான், 5ஆ கொடுத்துட்டான். 5 குழந்தை நீ வளர்த்துரு, நல்லா இரு அப்படின்ட்டு. மிஸ்டர் K.S. கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த ஏதாவது ஒரு முண்டேன் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஒரு டிஜிபி ஃப்ரம் மிசோரம், he sent a letter how the future of that one. I requested him to tell the time of declaration of suppressed state. He sent everything.
அண்ட் ரெக்வஸ்டட் மீ டு சென்ட் கன்சீல்டு கவர் 24 ஜூலை 25 சென்னையில் போடுறோம். லக்னா வந்து தனுர் லக்னத்தில் கேது நட்சத்திரத்தில் ராகு உப நட்சத்திரம். சந்திரன் வந்து கடகராசியில் புனர்பூசம் குரு நட்சத்திரத்தில் ராகு உப நட்சத்திரம்.